தொடர்ந்து திரு கோபன், அப்ப கூட்டணியை இன்டாக்டா அமைஞ்சது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றி அல்லது இந்த முன்னிலை நிலவரத்துக்கு முக்கிய காரணம் என்று திரு அர்ஜுனமூர்த்தி சொல்கிறார். இப்போ அதுதான் மகாகத்பந்த் கூட்டணியில இல்லாம போனதா, அதுதான் இந்த பின்னடைவுக்கு காரணம் நினைக்கிறீங்களா தற்போது இருக்கக்கூடிய நம்பரின் படி? இல்லை, பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 65 லட்சம் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் கிட்டத்தட்ட 16 நாட்கள் வாகன அணிவகுப்பு நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களிடையே மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார்கள். மக்கள் அமோக ஆதரவு. அப்பயே ட்ரெண்டு செட் ஆச்சு, பீகாரில் ஆட்சி மாற்றம் வரப்போகுது என்ற நம்பிக்கையெல்லாம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கூட்டணி அமைக்கப்பட்டது, தொகுதி பங்கீடு, அதில் முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ்னு கெலாட் அறிவித்தார், துணை முதலமைச்சரையும் அறிவித்தோம், ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவரை. ஆக கூட்டணி எங்களை பொறுத்தவரை எங்கள் கூட கருத்து வேறுபாடுலாம் இல்லை, சரியாக தான் போச்சு. ஆனால் இந்த தேர்தல் தீர்ப்பு என்பது நிதிஷ்குமார் இது வரைக்கும் நான் பார்த்ததில் 2000 பார்க்குறேன், அநேகமாக இது 8வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். தற்போது முதலமைச்சரானால் 10வது முறை. அதாவது 17 வருஷமாக அவர் தொடர்ந்து ஒரு முதலமைச்சராக வர்றாரு. ஒரு சந்தர்ப்பவாத கொள்கை, பல முறை கட்சி மாறுது, இப்படிலாம் பண்ணி ஒருத்தர் அந்த பீகார் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டாருன்னா ஏதாவது வளர்ச்சி இருக்கான்னு பார்த்தா வளர்ச்சியும் இல்லை, பெரிய வளர்ச்சி இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டால் பீகார்ல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பீகாரோட முந்தைய ஆண்டுகளோட ஒப்பிடும்போது வளர்ச்சி இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அங்க இருக்க மக்கள். அந்த பீகார் வளர்ச்சி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பீகார் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 600 ரூபா 700 ரூபா 1000 ரூபாய்க்கு இங்கே வேலை செய்கிறாங்க. லட்சக்கணக்கானவர்கள் இருக்காங்க. அது மாதிரி பல மாநிலங்கள், தென் மாநிலங்கள், கர்நாடகா, ஆந்திரா, எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி பீகார்லேருந்து வராங்க. அந்த நேரத்தில் தான் பீகாரில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அவர்களை தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிற ஒருவர் பொறுப்பற்ற ஒரு பேச்சை தேர்தல் பரப்புரையின் போது எப்பயுமே அது மாதிரி பேசுகிற பழக்கம் உள்ளவர். அவர் அந்த பதவிக்கு உரிய அழகோடு அவர் பேசலை. ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி என்பது எங்களால் ஏற்றுக்க முடியாது. எப்படின்னா, கடந்த காலங்களில் எங்கள் தேர்தல் பார்த்திங்கன்னா 2020 நாங்கள் 110 மகாகத்பந்தன் 110 சீட்டு ஜெயித்தோம், அவங்க 125 ஜெயித்தாங்க. ஆனால் வாக்கு சதவீதம் என்பது ரெண்டுமே 37-38% ஈக்குவலாக வந்தது. அப்படிலாம் அதே போல் 2015 நாங்கள் 42% வாங்கினோம், அவங்க 34 வாங்கினாங்க. இப்படிலாம் நாங்கள் ஒரு சாலிட் ஓட் பேங்க் உள்ள கட்சி தான் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் இந்த கூட்டணி. ஆனால் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 180லேருந்து 200 இடம் வெற்றி பெறுகிற அளவுக்கு ஒரு கட்சி போகுதுன்னா அது எப்படி அந்த வெற்றி சாத்தியமாச்சுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. மைக்ரண்ட் ஃபேக்டர் சொன்னீங்க இல்லையா, அப்போ அந்த நம்பர் தான் நம்ம இதில் பார்க்குறோம். மைக்ரண்ட் ஃபேக்டர் அது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடங்களாக இருக்கிற 97 தொகுதிகள், அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி 83 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. அந்த இந்தியா கூட்டணி அதுலதான் அந்த இடத்துல தான் 30 தொகுதிகளை இழக்கிறாங்க. அந்த 30 தொகுதிகள் அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிருக்கு. சிறப்பு தீவிர திருத்தம் எங்களுக்கு கிட்டத்தட்ட 47 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னா, இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் வர்றப்போ செப்டம்பர் 30ஆம் தேதி இதுவாகுது. அன்றைக்கி ஜூன் 24 எஸ்ஐஆர் ஸ்டார்ட் பண்ணப்போ 7.89 கோடி ரிஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அது பின்னால் அது என்ன ஆகுதுன்னா 7.42 கோடி ஆகி 47 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இந்த சிறப்பு தீவிர திருத்தம் தான் இன்றைக்கி பாஜக வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்ததுன்றதை நமக்கு இன்றைக்கி தெரியுது. வருகிற காலங்களில் ஆதாரத்தோடு வெளியிடப்படும். ஏன்னா இது தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக இல்லை, சுதந்திரமாக இல்லை, அது பாஜக கட்டுப்பாட்டில் இருக்குது. 1991 தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் நியமன ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதுபடி தலைமை நீதிபதி 1, பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பேர் தான் தேர்தல் ஆணைய உறுப்பினர்களை நியமிக்கணும்னு சட்டம் சொல்லிச்சு. ஆனால் இவர்கள் 2003 ஒரு மசோதா கொண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறைக்கு மாறாக
வந்து தலைமை நீதிபதியை அந்த தேடுதல் குழுவிலிருந்து ஏன் நீக்கினாங்கன்னு இதுவரைக்கும் பதில் கிடையாது. ஒரு பாரபட்சமற்ற நீதிபதியை நீக்கிட்டு ஒரு மத்திய அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களை நியமிச்சிங்கன்னா எப்படி நியாயமான தேர்தல் நடக்கும்? பீகார்ல இது மகாராஷ்டிராவில் எப்படி வெற்றி சொல்ற ஒரே நிமிஷம், மகாராஷ்டிராவில் எப்படி வெற்றி பெற்றார்களோ ஹரியானா இது மாதிரி பல மாநிலங்களில் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் தான் பீகார் வெற்றி. இந்த வெற்றி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி இல்ல, தேர்தல் ஆணையத்தினுடைய மேனிபுலேஷன் கிடைச்ச வெற்றி தான் இல்ல. இப்போ எஸ்ஐஆர் இம்பாக்ட் இருக்கிற தொகுதிகளான 106 தொகுதிகள்ல 2020 தேர்தல் முடிவுகளை பாக்குறோம். அதுல என்டிஏ 57 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க, இந்தியா கூட்டணி 45 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ 2025 அது என்னவா இருக்கு அப்படின்ற அந்த ஒப்பீடையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அதுல பார்க்கும்பொழுது 82 தொகுதிகள் என்டிஏவுக்கு போயிருக்கு, இந்தியா கூட்டணிக்கு 21 தொகுதிகள் போயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. சோ இது பற்றி திரு அரவிந்த் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு சாதகமாக செயல்பட்டது, அதுல எஸ்ஐஆர் ஒரு முக்கியமான காம்பனன்ட் அப்படின்றத திரு பாலச்சந்திரன் சொல்றாரு, திரு கோபனாவும் சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன? எனக்கு அது ஒன்று மட்டும் ஒரு முக்கியமான காம்பனண்ட்டாக ஃபேக்டராக இருந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க. அதுக்கு நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும், நம்மள்ட்ட அந்த அளவுக்கு போதுமான தரவுகள் இல்லை. பட் எஸ்ஐஆர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அது மட்டுமே காரணம் கிடையாது, ஆனால் அதுவும் ஒரு ஃபேக்டருங்கிறது தான் நமக்கு தெரியுது. அந்த பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரோ அதே மாதிரி எஸ்ஐஆரும் ஒரு ஃபேக்டர் தான். நான் அதில் இன்னொரு டிட்பிட் மட்டும் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆர்ஜேடி 2020 சட்டமன்ற தேர்தலில் ஆர்ஜேடி சுமார் 75 சீட் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 75. ஆனால் எங்களோட ஓட் பர்சன்டேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா 23% ஓட் பர்சன்டேஜ். இன்னைக்கு ஓட் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா அதே 23% ஆர்ஜேடி இருக்கு. அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் 23% குறையவே இல்லை. 2020 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ அதே தான் இருக்கு. ஆனால் சீட்ல பார்த்தீங்கன்னா சுமார் 42 சீட் 2020 கம்பேர் பண்ணும்போது குறையுது. ஸோ இதில் தான் இந்த மாதிரி டீட்டெயில் தான் அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்கு. ஆனால் அந்த சீட் அவங்களால கன்வெர்ட் பண்ணி ஜெயிக்க முடியல. ஒன்று எல்ஜேபி, இதுக்கு இன்னொரு ஃபேக்டர் என்ன சொல்லலாம்னா எல்ஜேபி வந்து 2020 தனியாக நின்னாங்க, இந்த டைம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட நிற்கிறங்காட்டி அது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். பிளஸ் அந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது. மூன்றாவது இந்த எஸ்ஐஆரும் ஒரு ஃபேக்டராக தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த 3 ஃபேக்டர் சேர்ந்தங்காட்டி தான் முதல் 2 ஃபேக்டர் ப்ரோ என்டிஏவுக்கும் அந்த எஸ்ஐஆருங்கிற ஒரு ஃபேக்டர் ஆன்டி ஆர்ஜேடி மகாகட்பந்தன் கூட்டணிக்கு வேலை செஞ்சதா தான் நம்மளால பார்க்கணும். ஏன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்குங்காட்டி நான் சொல்றேன். நீங்க சொன்ன அந்த எல்ஜேபி அவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னாகும். இப்போ என்டிஏவோட எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்ததற்கு அவர்களோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எல்ஜேபியோட வாக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தற்போதற்கு முன்னிலை வைக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க போட்டியிட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை 28, 22ல முன்னிலை வைக்கிறாங்க. ஸோ 101 அதுல போட்டியிட்டு பாஜக 85 வாங்குறதுக்கும், 101 தொகுதிகளில் போட்டியிட்டு ஜேடியு 77 தொகுதிகள் வாங்குறதுக்கும், எல்ஜேபி 28ல போட்டியிட்டு 22 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்னும் போது ஏன் அந்த கட்சிக்கு அவ்வளவு ஆதரவு பீகார்ல? அதான் காஸ்ட் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ராம்விலாஸ் பாஸ்வானோட அந்த லெகசி அப்படியே விட்டு வந்து இதுக்கு முன்னாடி இந்த கட்சி 2ஆ உடஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்தோனையும் பசுபதி பராஸ் அப்படிங்கிற அவரோட மாமா, சிராக் பாஸ்வானோட மாமா வந்து அந்த கட்சியை கைப்பற்றி அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மத்திய அமைச்சராக இருக்கார். அப்போ தான் வந்து சிராக் பாஸ்வான் வெளியே வந்து தனியாக நின்று இந்த எலெக்ஷனை சந்திக்கிறார் 2020. சிராக் பாஸ்வான் தனியாக நின்றங்காட்டி தான் ஜேடியுக்கு பெரிய அது ஒரு பாதிப்பாக இருந்துச்சு. அதனால தான் ஜேடியு பெருசாக தோத்துச்சுன்னு அப்போ பரவலாக பேசப்பட்டுச்சு. அதை நமக்கு எப்படி உறுதிப்படுத்தணும்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் சிராக் பாஸ்வான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறாரு. 5 தொகுதியில் போட்டி போடுறாரு, 5க்கு 5 ஜெயிக்கிறார். 100% ஸ்ட்ரைக் ரேட் அவர் 2024 வாங்கிட்டார். அவர் அந்த கூட்டணிக்கு போனங்காட்டி 2020 எவ்வளோ கம்மியான வாக்கு வாங்கின ஜேடியு மீண்டும் அவங்க கிராஃப் அதிகமாகுது. ஸோ எங்க சிராக் பாஸ்வான் எப்போ இந்த கூட்டணிக்கு போறாரோ, ஜேடியூட கூட்டணிக்கு போறாரோ, பிஜேபி ஜேடியு கூட்டணிக்கு போறாரோ, அப்போ ஜேடியுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் தெரியுது. பிளஸ் ஏன்னா இந்த தலித் பிளஸ் இபிசி அந்த 2 வாக்கு வங்கியும் ஒன்றாக மீண்டும் ஒன்று சேரும் போது பிளஸ் பிஜேபி கொண்டு வர இந்துத்துவா வாக்குகள், இந்த 3மே வந்து ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா சிராக் பாஸ்வானோட கட்சி வேலை செய்யறதை தான் நம்ம பார்க்கணும். இந்த டைம் அதனால தான் எங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டைம் 22 சீட்ல எங்க லீடிங்ல இருக்காங்க 28ல. ஸோ சிராக் பாஸ்வான் எப்பப்பெல்லாம் ஜேடியு பிஜேபி கூட்டணியில் இருக்காரோ ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வேலையை காங்கிரஸ் செய்ய தவறுது. இந்த இந்தியா கூட்டணியில ஆர்ஜேடி முஸ்லீம் பிளஸ் யாதவ் வாக்கு வங்கியை கொண்டு வந்தாலும் இதர பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தோட வாக்குகளை காங்கிரஸ் இன்னமும் கொண்டு வரலையோ, அது ஒரு பெரிய பின்னடைவாக தான் இந்தியா கூட்டணியில பார்க்க முடியும்.